அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷரியத் கேள்வி பதில் என்ற யூடியூப் சேனலில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கேள்வி என்னவென்றால், இத்தா சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுகிறது, இத்தா என்றால் என்ன, எதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் இத்தாவை வைத்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு இமாம்களின் பார்வையில் அவர்களினுடைய ஆதாரபூர்வமான சட்டங்களை கொண்டு பார்க்க போகிறோம். இத்தா என்பது அரபியிலே எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் அல் இஹ்சாஉ என்று சொல்லுகிறார்கள். இஹ்சா என்பது கணக்கு எடுப்பது என்று பொருள். கணக்கு எடுப்பது என்றால் பெண்கள் தங்களுடைய கணவனை விட்டு பிரிந்ததற்கு பிறகு சில காலங்கள் தங்களை வீட்டிலேயே அடைத்து வைத்து தனிமைப்படுத்தி கொண்டு இருப்பதற்கு பெயர். அந்த மாதங்களை எல்லாம் கணக்கிட்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு அவர்கள் அப்படி இருக்க வேண்டும். எனவே கணக்கிடுதல் என்பதாக அல்லாஹு தாலா இந்த இத்தா என்று பெயர் வைத்திருக்கிறான் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு. இந்த இத்தா சம்பந்தமாக நாம் முக்கியமாக அறிய வேண்டிய விஷயம், சில நபர்கள் தங்களுடைய கணவனை பிரிந்ததற்கு பிறகு சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா 40 நாளைக்கு இத்தா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே 40 நாள் இத்தா என்பது ஷரியத்திலே அனுமதிக்கப்பட்டது கிடையாது. ஷரியத்திலே 40 நாள் இத்தா என்பதே கிடையாது. அடுத்ததாக இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தையும் பார்க்கலாம் வாருங்கள். ஒரு பெண்மணி இத்தா எதற்காக வேண்டியெல்லாம் இருப்பது வாஜிப் என்று கேட்டால், தஜிபுல் இத்தத்து அலல் மர்அதி பில் ஃபுர்கதி பைன ஸௌஜைனி பஅதத் துஹூலி. ஒரு கணவன் மனைவி இருவருமே திருமணமானதுக்கு பிறகு அவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததற்கு பிறகு கணவன் தலாக்கு விட்டு விட்டான். அப்போதும் ஒரு மனைவி இத்தா இருக்க வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் திருமணம் நடந்து விட்டது, அவர்கள் இருவரும் சேர்ந்து விட்டார்கள். அதற்கு பிறகு கணவன் சிறிது காலத்திலேயே மரணித்து விட்டான் என்று சொன்னாலும் அதற்காக வேண்டியும் ஒரு பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே தலாக்கின் மூலமாக பிரிவு ஏற்படவில்லை, மாறாக மரணத்தின் மூலமாகவும் பிரிவு ஏற்படவில்லை, ஆனால் ஃபஸ்ஹ் ஏற்பட்டிருக்கிறது. உதாரணமாக கணவன் மனைவி இருவரையுமே காதி, அந்த ஷரியத்தினுடைய நீதிபதி இருக்கிறார் அல்லவா, அவர் பிரித்து வைத்திருக்கிறார். உதாரணமாக ஹுலா ஏற்பட்டிருக்குது, இதன் மூலமாக அந்த காசி பிரித்து வச்சுட்டாரு. இப்படி என்றாலும் ஒரு பெண்மணி இத்தா இருப்பது வாஜிபாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலேயும் அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலேயும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆகிய 3 மதுஹபினுடைய இமாம்களிடத்திலே என்னவென்றால், கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பரிபூர்ணமான தனிமை அவர்களுக்கு கிடைத்திருந்தாலே போதும். அதற்கு பிறகு அவர்கள் பிரிந்துவிட்டால் அந்த பெண் கண்டிப்பாக இத்தா இருக்க வேண்டும். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே தனிமை மட்டும் போதாது இத்தா கடமையாகுவதற்கு, மாறாக கணவன் மனைவி இருவருமே சேர்ந்திருக்க வேண்டும். திருமணமானதுக்கு பிறகு கணவன் மனைவி இருவருமே சேர்ந்திருக்க வேண்டும், தாம்பத்தியத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் தலாக்கிடப்பட்டாலோ, அதற்கு பிறகு அவர் மரணித்து விட்டாலோ, அதற்கு பிறகு பிரிவுகள் ஏற்பட்டாலோ அப்போதுதான் ஒரு பெண்மணி இத்தா இருப்பது கடமை என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய மதுஹப் அதுவாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த இத்தா சம்பந்தமாக இமாம்கள் கூறும்போது, ஒரு மனைவி இத்தா இருக்கிறார்கள், எதற்காக வேண்டியெல்லாம் இத்தா இருக்கலாம் என்று பார்த்தால், கணவன், அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, கணவன் மரணித்து விட்டான், அல்லது அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் இடையிலே தலாக்கு ஏற்பட்டு விட்டது, அல்லது காதி அந்த ஷரியத்தினுடைய நீதிபதியின் மூலமாக பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காகவெல்லாம் ஒரு பெண்மணி இத்தா இருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்மணி, நம்முடைய மனைவி இத்தா இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வேறொரு பெண்ணை இந்த கணவன் திருமணம் முடிக்கலாமா என்று கேட்டால்
தாராளமாக திருமணம் முடிக்கலாம், அனுமதி இருக்கிறது. பெண்மணி அதாவது தன்னுடைய மனைவி இத்தா இருக்கிறதுனால கணவன் வேற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க கூடாது என்ற சட்டம் கிடையாது. இருந்தாலும் சில சட்டங்களில் மட்டுமே கணவன் தன்னுடைய முதல் மனைவி இத்தா முடியும் வரையிலும் காத்திருக்க வேண்டும். அதற்கு பிறகுத்தான் வேறொரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். அது என்னென்ன சட்டம் என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு பெண் இருக்கிறாங்க, உதாரணமாக ஒரு மனிதன், அவருடைய பேர் அப்துல்லான்னு வச்சுக்கோங்க, அவருடைய மனைவியருடைய பேர் ஃபாத்திமான்னு வச்சுக்கோங்க. அப்போ அப்துல்லாவுக்கும் ஃபாத்திமாவுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. அப்துல்லாவுக்கும் ஃபாத்திமாவுக்கும் இடையிலே தலாக்கும் ஏற்பட்டு ஃபாத்திமா இத்தாவில் இருக்கிறாங்க. அப்படி ஃபாத்திமா இத்தாவில் இருக்கும்போது இந்த அப்துல்லா என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய முதல் மனைவி ஃபாத்திமா இருக்காங்க இல்லையா, இத்தாவில் இருக்காங்க இல்லையா, அந்த மனைவியுடைய குப்பிமான்னா என்ன சொல்லுவாங்க, அந்த மனைவியினுடைய தந்தையின் சகோதரி, அவரை திருமணம் முடிப்பதற்கு இந்த கணவர் இந்த அப்துல்லா நாடுகிறார். அல்லது அந்த தன்னுடைய மனைவி ஃபாத்திமாவினுடைய சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, அவரை திருமணம் முடிப்பதற்கு இந்த அப்துல்லா நாடுகிறார். அல்லது அந்த ஃபாத்திமாவினுடைய தன்னுடைய முதல் மனைவியினுடைய ஹாலா என்றால் அந்த மனைவி ஃபாத்திமாவினுடைய அம்மாவினுடைய சகோதரிகள் யாரையாவது திருமணம் முடிப்பதற்கு இந்த அப்துல்லா நாடுகிறார் என்று சொன்னால், சுருக்கமாக சொன்னால், யாரையெல்லாம் இந்த மனைவியோடு ஒன்றாக சேர்த்து திருமணம் முடிக்க கூடாது என்று ஷரியத்து கட்டளையிட்டிருக்கிறதோ அவர்களையெல்லாம் இந்த அப்துல்லா திருமணம் முடிக்க நாடினால், அப்போது கண்டிப்பாக தன்னுடைய முதல் மனைவியினுடைய இத்தா முடியும் வரையிலும் இவர் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இமாம்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இத்தான்னு சொல்லி ஷரியத்து இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு இந்த குறிப்பிட்ட காலம் வரையிலும் தலாக்கு விடப்பட்டால், கணவனை விட்டு பிரிந்து விட்டால் தனித்திருக்க வேண்டும் என்று ஒரு வாஜிபான ஒரு கடமையை ஆக்கி இருக்கிறது அல்லவா. இது எதனால் ஆக்கியிருக்கான்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். அதுக்காக இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஷுரிஅத்தில் இத்தத்து லி மஆனின் வ ஹுக்மின் இஅதபரஹா அஷ்ஷாரிஉ. ஷரியத்திலே இந்த இத்தா ஆரம்பிக்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம் அல் இல்மு பி பராஅத்திர் ரஹ்மி. ஒரு பெண்மணி முதல் கணவனை விட்டு பிரிந்து விட்டார் என்று சொன்னால் அவர் இத்தா இருக்க வேண்டும். காரணம், இவர் இரண்டாவது திருமணம் இந்த பெண்மணி செய்யணும்னு நாடுனாக்கா கண்டிப்பாக அவருடைய முதல் கணவரினுடைய குழந்தை இவருடைய வயிற்றிலே இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் இந்த இத்தாவை வைத்திருக்கிறது. ரெண்டாவது விஷயம், இப்போ ஒரு கணவர் திடீர்னு தலாக் விட்டுட்டாரு, பிரிஞ்ச உடனேயே இந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, வேறொரு கணவனை திருமணம் செய்ய நாடுறாங்க. அப்படின்னா இத்தா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பிறக்கும், ஆனால் யாருக்கு பிறந்ததுன்னு தெரியாது. அதை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இத்தா இருங்க, அவருடைய குழந்தை முதல் கணவனினுடைய குழந்தை உங்கள் வயிற்றிலே இல்லை என்பது உறுதியாகும் வரையிலும் நீங்கள் இத்தா இருந்து அதற்கு பிறகு நீங்கள் திருமணம் வேறொரு நபரை முடித்தால் பிறக்கின்ற குழந்தை அந்த யாருடைய தந்தை என்பது தெளிவாக தெரிந்துவிடும் குழந்தைக்கு. அதை பாதுகாப்பதற்காக வேண்டி இத்தாவை இஸ்லாமிய மார்க்கம் வைத்திருக்கிறது. மூன்றாவது காரணம் இமாம்கள் சொல்றாங்க, தஅலீமு ஹதரி ஜிவாஜி வ ரஃபஅ கத்ரிஹி வ இல்ஹாரு ஷரஃபிஹி. திருமணத்தினுடைய மகத்துவத்தை காட்டுவதற்காக வேண்டி. திருமணம்னா சாதாரணமாக கிடையாதுங்க, ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத்து. அதை விட்டு நீங்கள் பிரிஞ்சிட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதான் இருக்கணும் அப்படின்ற திருமணத்தினுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இத்தா இருக்க சொல்லுகிறது. நான்காவதாக இத்தா எதனால் நம்ம இருக்கிறோம்னா, தத்துவீலு ஜமானி ரஜஅத்தி லில் முத்தல்லகத்தி. ஒரு கணவன் ஒரு தலாக்கு விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெண்மணி அந்த ஒரு தலாக்கு விடப்பட்ட பெண்மணி இத்தா இருக்கும்போது இந்த முதல் கணவன் கவலைப்படுவான், அச்சச்சோ நம்ம மனைவியை தெரியாமல் தலாக்கு விட்டுட்டோமேன்னு சொல்லி. அப்படி அவன் வருந்தி மீண்டும் அந்த பெண்ணோடு வாழ நினைத்தால் வாழ்ந்து கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தருகிறது. அதற்காகத்தான் இந்த இத்தாவை வைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக வமின்ஹா கல்லாஉ ஹக்கி ஜௌஜி வ இல்ஹாரு தஅசீரி ஃபக்திஹி ஃபில் மன்இ மின தஸய்யுனி வ தஜம்முலி.
அதே போல் இது கணவனினுடைய ஹக்கை நிறைவேற்றுவது. உதாரணமாக ஒரு கணவனை விட்டு பிரிந்து விட்ட பெண்மணியை பொறுத்த வரைக்கும் இத்தா இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த வருத்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக தன்னை இத்தாவினுடைய காலத்தில் அலங்கரித்து கொள்ளக்கூடாது, அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது. இதெல்லாமே கணவனினுடைய மகத்துவத்தை காட்டுகிறது. அதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இத்தாவை வைத்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இமாம்கள் இன்னொரு காரணத்தையும் சொல்கிறாங்க. இந்த இத்தா எதனால நம்ம இருக்கிறோம்னா, அல்லாஹு தாலா சொல்லிட்டான், அவ்வளவுதான், நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆக வேண்டும். அதில் ஏன் எதுக்கு இப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய இறைவன் நமக்கு கடமையாக்கிய ஒன்று, அதை நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். இது ஒரு இபாதத்தில் தான் அப்போ வரும் இல்லையா? அதற்காக வேண்டித்தான் இந்த இத்தாவையும் அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அடுத்தது இத்தாவினுடைய வகைகளை பற்றி இமாம்கள் சொல்லுகிறார்கள். தஹபல் ஃபுகஹாஉ, மார்க்க சட்ட வல்லுநர்கள் சில இத்தாவை பல வகைகளாக பிரிக்கிறார்கள். முதலாவதாக இத்தத்துல் குருஇ. குருஇ என்று சொன்னால் ஹைல் என்று சொல்லுவார்கள், மாதவிடாய் என்றும் சொல்லுவார்கள், சுத்தம் என்பதாகவும் சொல்லுவார்கள். ஹைலினுடைய அந்த மாதவிடாய் காலத்தினுடைய இத்தா. அடுத்ததாக இரண்டாவதாக இத்தத்துல் அஷ்ஹுரி, மாதங்களின் அடிப்படையிலே உள்ள இத்தா. மூன்றாவதாக இத்தத்து வதஇல் ஹம்லி, குழந்தை பெற்றெடுக்கும் வரையிலே இருக்கக்கூடிய இத்தா என்பதாக 3 வகையாக பிரிக்கிறார்கள் இமாம்கள். அதிலே அந்த குருஇ என்ற வார்த்தைக்கு, குருஇனுடைய காலத்தினுடைய இத்தா என்று சொல்கிறார் அல்லவா, அந்த குருஇ என்ற வார்த்தைக்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹைல், மாதவிடாய் காலத்தினுடைய இத்தா என்று வைக்கிறார்கள். ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் சுத்தத்தினுடைய காலத்தினுடைய இத்தா என்று வைக்கிறார்கள். அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அந்த அடிப்படையில் இமாம்கள் எல்லோருமே ஆய்வு செய்துத்தான் எடுத்திருக்கிறார்கள். சஹாபாக்களிலேயும் சில பேர் அதை ஹைல் என்று சொல்கிறார்கள், சில பேர் அதை துஹுர் என்று, சுத்தம் என்பதாகவும் சொல்லுகிறார்கள். ஹைல் என்று சொல்லக்கூடியவர்கள், மாதவிடாய் என்று குரு என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடியவர்கள் யார் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், கல் ஹுலஃபா இல் அர்பா, 4 ஹலீஃபாக்கள், பெருமானாரினுடைய ஹுலஃபா இ ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய 4 ஹலீஃபாக்களும், அதே போல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அது மட்டுமின்றி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலேயும் இந்த குரு என்ற வார்த்தைக்கு ஹைல், மாதவிடாய் என்பதாக பெயர் வைக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, பின்னாடி ஒரு சட்டம் வரும். அதுக்காக இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைக்கு, இந்த குரு என்ற வார்த்தைக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஹுர் என்பதாக, சுத்தம் என்பதாக அர்த்தம் வைக்கிறார்கள். இப்போ பாருங்க, தலாக்கு விடப்பட்ட பெண்மணி, அப்படிப்பட்ட பெண்மணி இத்தா இருக்கும்போது எவ்வளவு காலம் இத்தா இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் திருக்குரானிலே சூரா பக்ராவிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். வல் முதலக்காத்து யதரப்பஸ்ன பி அன்ஃபுசிஹின்ன சலாசத குரு. தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 குருயினுடைய காலத்திற்கு அவர்கள் இத்தா இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இத்தாவை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும் என்பதாக, எதிர்பார்க்க வேண்டும்னா என்னது, இத்தா இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். யதரப்பஸ்ன என்ற வார்த்தைக்கு எதிர்பார்க்க வேண்டும். 3 குரு வர வரைக்கும் அவர்கள், அந்த பெண்மணிகள், தலாக்கு விடப்பட்ட பெண்மணிகள் எதிர்பார்க்க வேண்டும். அப்போ 3 குரு என்று சொன்னால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்தில் 3 சுத்தங்கள் வரும் வரையிலும் என்பதாக சொல்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி 3 மாதவிடாய்கள் வரும் வரையிலும் என்பதாக அர்த்தம் வைக்கிறார்கள். அடுத்ததாக இந்த இத்தா சம்பந்தமாக இமாம்கள் கூறும்போது, இரண்டாவதாக மாதங்களினுடைய அடிப்படையிலே இத்தா இருக்கக்கூடியவர்கள், மாதங்களினுடைய அடிப்படையிலே இத்தா இருப்பவர்கள் 2 வகையாக பிரிக்கிறார்கள் இமாம்கள். முதல் வகை யார் என்றால், வஹிய, அந்த பெண்மணி, மா தஜிபு பதுலன் அனில் ஹைலி ஃபில் மர்அத்தில் முதல்லகதி. எப்படிப்பட்ட பெண்மணி என்றால், அந்த இத்தா கடமையாக ஆகிவிடும். பதுலன் அனில் ஹைதி, மாதவிடாய்க்கு பதிலாக, ஃபில் மர்அத்தில் முதல்லகதி, தலாக்கு விடப்பட்ட பெண்மணிக்கு மாதவிடாய்க்கு பதிலாக, அதாவது எந்த பெண்மணிக்கு மாதவிடாயே சுத்தமாக வரலையோ அப்படிப்பட்ட பெண்மணியினுடைய விஷயத்தை பற்றியும், அதே போல சின்ன பிள்ளையாக இருக்கிறார்கள், இன்னுமே மாதவிடாய் வராத பெண்மணியாக இருக்கிறார்கள், அப்போது
இது போல ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவர்கள் எந்தெந்த காலம் வரையிலும் இத்தா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தலாக் என்ற சூறாவிலே வல்லாத்தி யஇஸ்ன மினல் மஹீதி மின் நிசாஇக்கும் இனிர்தபத்தும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுரின் வல்லாஇ லம் யஹில்ன. யாருக்கு நிராசையாகிவிட்டார்களோ, மாதவிடாயே வராது என்ற அளவிற்கு அவர்களுடைய வயது அடைந்து விட்டதோ அப்படிப்பட்ட பெண்மணிகள் அவர்களினுடைய இத்தா காலமாகிறது. அவர்கள் சிறுபிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய இத்தா காலமாகிறது ஸலாஸத்து அஷ்ஹுர் 3 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இதே மஸ்அலாவிலே இன்னொரு மஸ்அலாவையும் இமாம்கள் கூறுகிறார்கள். இத்தத்துல் வஃபாத்தில்லதி வஜபத் அஸலன் பினஃப்ஸிஹா. ஒருவருக்கு ஒரு பெண்மணி விட்டும் அந்த கணவன் மரணித்து விட்டார், தலாக்கெல்லாம் விடலை, அதே போல் ஹுலாவும் ஏற்படலை, மாறாக கணவன் மரணித்து விட்டார். வசபபு உஜூபிஹா அல் வஃபாத்து. அப்போது கணவன் மரணித்த உடனேயே அந்த பெண்மணி இத்தா இருக்க ஆரம்பித்து விட வேண்டும். அதுதான் அவருடைய அந்த இத்தா. உடனே கணவன் மரணித்த உடனேயே அந்த பெண்மணி மேலே இத்தா வாஜிபாயிடுது அந்த நாளில் இருந்தே. அடுத்தது இது பார்த்திங்கன்னா கணவன் மரணித்து விட்ட பெண்ணை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இவங்களுக்கு தனி சட்டத்தை சொல்கிறான். வல்லதீன யதவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன். யார் உங்களில் இருந்து மரணித்து விட்டார்களோ அவர்கள் வயதரூன அஸ்வாஜன், மனைவிமார்களை விட்டு விட்டு மரணித்தார்களே அவர்கள் எப்படி அவங்க எவ்வளவு காலம் இத்தாக்கு வெயிட் பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதம் 10 நாள் காத்திருக்க வேண்டும் என்பதாக, இத்தா இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாது பெருமானாரினுடைய ஹதீஸும் நமக்கு இதிலே ஆதாரமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸு புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், லா யஹில்லு லி இம்ரஅத்தின் துஅமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி அன் தஹுத்த அலா மையித்தின் ஃபௌக 3 லயால் இல்லா அலா ஜௌஜின் அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா. ஒரு பெண்மணி யாராவது மரணித்து விட்டால் அதற்காக வேண்டி 3 நாளைக்கு வரைக்கும் தான் துக்கமாக இருக்கணும். ஆனால் கணவன் மரணித்து விட்டால் மட்டுமே 4 மாதம் 10 நாட்கள் துக்கத்திலே இத்தா இருக்கலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸு புகாரியிலேயும் முஸ்லிமிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இத்தா நம்ம இருக்கும்போது எப்பையிலிருந்து அந்த இத்தாவினுடைய கணக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இமாம்கள் சொல்கிறாங்க, தஹபல் ஹனஃபியத்து வ ஷாஃபிஇய்யத்து வல் ஹனாபிலத்து இலா அன்ன இத்தத்தல் அஷ்ஹுரி தப்தஉ மின ஸாஅத்தில்லதி ஃபாரகஹா ஸௌஜுஹா ஃபீஹா. கணவன் எந்த நேரத்திலே மரணித்தானோ அந்த மரணித்த நேரத்திலிருந்தே, அந்த நாளிலிருந்தே இத்தாவினுடைய கணக்கை நாம் ஆரம்பித்து விட வேண்டும் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதற்கு அவர்கள் ஆதாரமாக காட்டுவது ஒரு ஆயத்து இருக்கிறது. அல்லாஹுவினுடைய திருவசனம் குர்ஆனிலே இருக்கிறது. சூரத்து தலாக் என்ற சூறாவிலேயும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத்து அஷ்ஹுர். அந்த பெண்மணிகளினுடைய இத்தா காலம் ஆகிறது 3 மாதம் என்பதாக சொல்கிறான். அப்போ 3 மாதம்னு சொல்லிட்டாக்கா அதை விட நம்ம அதிகப்படுத்திடக்கூடாது, புரியுதுங்களா? அதனால தான் என்னைக்கு கணவன் மரணித்தானோ அன்னையிலிருந்தே நம்ம இத்தாவினுடைய காலம் ஆரம்பித்து விடுகிறது. அடுத்தது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்கிறான், அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதம் 10 நாள். அப்போ 4 மாதம் 10 நாளை விட அதிகமாகிடக்கூடாது. அதனால் என்னைக்கு கணவன் மரணித்தானோ அன்னையிலிருந்தே அந்த கணக்கை நம்ம ஆரம்பித்து விட வேண்டும். அடுத்த சட்டம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி கர்ப்பமாக இருக்கிறார்கள், அந்த சமயத்தில் கணவனை விட்டு தலாக்கு விடப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பெண்மணி எது வரைக்கும் இத்தா இருக்க வேண்டும் என்று சொன்னால், கணவனை விட்டு தலாக்கு விடப்பட்டுட்டாங்க அல்லது கர்ப்பமாக இருக்கும்போது கணவன் மரணித்து விட்டான். அப்போ இமாம்கள் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா திருக்குரானிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம் சூரத்து தலாக்கிலே இருக்கிறது, வ ஊலாத்துல் அஹமாலி, கர்ப்பமுடையவர்கள் அஜலுஹுன்ன, அவர்களினுடைய தவணை காலமாகிறது ஐயல அன ஹம்லஹுன்ன, அந்த இத்தா காலத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான் தவணை காலம்னு.
அந்த தவணை காலம், அந்த இத்தாவினுடைய காலம் வந்து கர்ப்பிணியான பெண்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கும் வரை அவர்கள் இத்தா இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், குழந்தை பெற்றெடுக்க வருதுன்னா இப்போ கணவன் வந்து ப்ரெக்னென்ட்டான ஒரே மாதத்துலேயே கணவன் மரணிச்சிட்டாரு அப்படின்னாக்கா 9 மாதத்துக்கு நம்ம இதான் இருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம் இருக்கணும். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க, கணவன் இன்னைக்கு மரணிச்சிட்டாரு, ஆனால் நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கீங்க, நாளைக்கு குழந்தை பிறந்துருச்சுனாலும் நாளையோடு உங்களோட இத்தா காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்கள் வேறு யாரை வேண்டாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அடுத்து இமாம்கள் ஒரு மசாலாவது நமக்கு சொல்லித்தராங்கங்க. ஒரு பெண்மணி கர்ப்பிணியாக இருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணுடைய வயிற்றில் 2 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை மட்டும் சீக்கிரமாக பிறந்துருச்சு, இன்னொரு குழந்தை பிறக்க கொஞ்சம் லேட் ஆகுது, 2 மாதமாவது எடுக்கும் அப்படின்றாங்க டாக்டர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா இமாம்கள் அதைத்தான் சொல்கிறாங்க. பாருங்கள், தஹப ஃபுகா உல் ஹனஃபியா வல் மாலிகியா வ ஷாஃபிஐயா வல் ஹனாபிலா, 4 மதுஹபினுடைய இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால், அன்னல் ஹம்ல இதா கான இஸ்னைனி ஃப அக்ஸர, கர்ப்பம் என்பது 2 குழந்தையோ அல்லது அதைவிட அதிகமான குழந்தை இருக்கிறது என்று சொன்னால், லம் தன்கதில் ஐத்தத்து இல்லா பி வதஇல் ஆஹர், ஒரே ஒரு குழந்தையை மட்டும் அவங்க பெற்று எடுத்துட்டாங்க, இன்னொரு குழந்தை இன்னும் வயிற்றிலே இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தை பிறக்கும் வரை இத்தாவினுடைய காலம் இன்னும் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த வாசகங்கள் எல்லாம் ரௌலத்து தாலிபீன், முகனியல் முஹ்தாஜ், ஹனஃபி மதஹபினுடைய பதாயா போன்ற கிதாபுகளிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அடுத்த சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க, இத்தஃபகல் ஃபுகஹாஉ, 4 மதஹபினுடைய இமாம்களின் ஒட்டுமொத்த கருத்து என்னவென்றால், ஒரு மனிதர் இருக்கிறாரு, அந்த மனிதர் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டார், ஒரே ஒரு தலாக்கு தான் விட்டார். அப்படி தலாக்கு விட்டு விட்ட நபர், அந்த பெண்மணி தலாக்கினுடைய அந்த இத்தா ஆரம்பிச்சிருச்சு. அந்த தலாக்கினுடைய இத்தா ஆரம்பித்த உடனேயே அந்த கணவர் மரணித்து விட்டார். உடனே தலாக்கு விட்டு ஒரே ஒரு தலாக்கு தான் விட்டார், மறுபடியும் ஒரு தலாக்கு விட்டாக கண்டிப்பாக நம்ம மீட்டிக்கலாம். அந்த மாதிரியான தலாக்கு விட்டுட்டு அந்த தன்னுடைய மனைவி இத்தால இருக்கும்போதே இந்த கணவர் மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த பெண்மணியின் மீது உள்ள அந்த தலாக்கினுடைய இத்தா காலம் விழுந்துரும். இப்போ மறுபடியும் அந்த பெண்மணி எதுக்காக வேண்டி இத்தா இருக்கணும்னு கேட்டால், கணவன் மரணிச்சிட்டார் இல்லையா, அந்த மரணித்ததற்கான உண்டான அந்த இத்தாவைத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான் இல்லையா, 4 மாதம் 10 நாள் அந்த இத்தாவை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இமாம்கள் ஒட்டுமொத்த கருத்தாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இமாம்கள் ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி கணவன் மரணித்து விட்டால் எந்த அளவுக்கு இத்தா இருக்க வேண்டுமோ அந்த இத்தாவை தான் இருக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அப்படி இத்தா இருக்கும்போதே இடையில தெரியுது அந்த பெண்மணிக்கு நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு கால் தெரிஞ்சிட்டாக்கா அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பெண்மணி இத்தா இருந்தே ஆக வேண்டும். 4 மாதம் 10 நாள், அதே போல் 3 மாதங்கள் போன்ற இத்தாவெல்லாம் வராது. ஏன்னா அந்த பெண்மணிக்கு இத்தா ஆரம்பித்து கொஞ்ச நாளே தெரிஞ்சிருச்சு நம்ம கர்ப்பிணியாக இருக்கோன்னு சொல்லி. அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரையிலும் அந்த பெண்மணி இத்தா இருக்க வேண்டுங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். குழந்தையை பெற்றெடுக்கும் வரை நம்ம இத்தா இருக்கணுமேன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு அந்த குழந்தையை கலைக்கக்கூடிய ஒரு பாவத்தை தயவு செய்து விடாதீர்கள். காரணம், குழந்தையை கலைப்பது என்பது இஸ்லாத்திலே மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது, ஒரு உயிரை கொல்லக்கூடியதற்கு சமமாக இருக்கிறது. அல்லாஹ் அதை பற்றி திருக்குர்ஆனிலே சொல்லும்போது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ இதல் மௌஊதத்து சுஇலத், புதைக்கப்பட்ட பெண் குழந்தை கேட்கப்படும் நேரத்தை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் அந்த திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். பெண் குழந்தைகளை அரபு காலத்தில் ஆரம்பத்தில் புதைச்சிருவாங்க உயிரோடையே. ஆனால் அல்லாஹு தாலா அதையுமே நாளைக்கு கேள்வி கேட்பேன்னு சொல்கிறான். அந்த சட்டத்திலே இது வந்துவிடும். அதனால் தயவு செய்து குழந்தை பெற்றெடுத்த பிறகு நீங்கள் வேறொரு கணவரை திருமணம் முடிப்பதாக இருந்தால் திருமணம் முடிக்கலாம். அது வரைக்கும் இத்தா நீங்கள் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி இத்தா சீக்கிரம் முடியணுன்றதுக்காக வேண்டி குழந்தையை கலைத்து பெரிய பாவத்திலே ஈடுபட்டு விடாதீர்கள். அதே மாதிரி ஒரு பெண்மணி ஹைல் வராத சிறிய பெண்மணியாக இருக்கிறாங்க. அந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அந்த பெண்மணியினுடைய அந்த பொண்ணினுடைய அந்த வாலிப பெண்ணினுடைய கணவன் மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குன்னு சொல்லி இத்தாவினுடைய காலம் கம்மியாயிடாது. மாறாக
ஒரு பெரிய வாலிப பெண்ணுக்கு எவ்வளோ இத்தா காலமோ அதே தான் சிறிய பெண்ணாக இருந்தாலும் 4 மாதம் 10 நாள் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இமாம்கள் ஒரு புதிய ஒரு சட்டத்தையும் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதர் இருக்கிறாரு, அந்த மனிதருக்கு ஆண்மை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன செய்கிறாரு, அந்த பெண்ணை விட்டும் மரணித்து விட்டார் அல்லது தலாக்கு விட்டு விட்டார் என்று சொன்னால், அப்போது அந்த பெண்மணி இதா இருக்க வேண்டுமா என்று கேட்டால் அந்த பெண்ணிடத்திலே போய் கேட்க வேண்டும். உன்னுடைய கணவன் உன்னோடு சேர்ந்தானா இல்லையா என்பதாக விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரித்து உண்மையிலேயே அந்த கணவனுக்கு ஆண்மை இல்லாவிட்டாலும் இந்திரியம் வெளிப்படுகிறது என்று சொன்னால் அந்த பெண்மணி கண்டிப்பாக இதான் இருக்க வேண்டும். இதுதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய சட்டமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இமாம்கள் இன்னொரு சட்டத்தை சொல்கிறாங்க. ஒரு கணவர் காணாமல் போயிட்டார், வரவே இல்லை, ரொம்ப வருஷமாக வரல. அப்படிப்பட்ட பெண்மணி வேறொரு திருமணம் செய்யணும் அப்படின்னு நாடுறாங்கன்னா இப்போ திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கணவன் காணாமல் போய்விட்டால் அந்த பெண்மணி எதிர்பார்க்க வேண்டும், கணவன் வரும் வரையிலும் அந்த முதல் கணவனுக்குத்தான் இவள் மனைவியாக இருக்கிறாள். அதனால் அந்த கணவன் மனைவி என்ற பந்தம் என்றைக்குமே துண்டிக்காது. எது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணவனுக்கும் அதே காலத்தில் வாழ்ந்த ஒருத்தருக்கும் ஒரே வயசு தான் இருக்குது இல்லையா? அதனால் நம்முடைய கணவர் காலத்திலே இருந்து இருக்கக்கூடிய யாராவது ஒரு நபர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அப்போது நம்முடைய கணவரும் மரணிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு காலத்தை நியமிக்கிறாங்க. 120 வயசு வரைக்கும் ஒரு பெண்மணி எதிர்பார்க்கணும். அதாவது நம்முடைய கணவனுக்கு 120 வயசு ஆகிற வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இமாம்கள் சுருக்கமாக சொன்னாங்க, 120 வயசு வரைக்கும் இன்றைக்கி யாரும் வாழ்கிறது கிடையாது. அதனால் நம்முடைய கணவருடைய காலத்து சமவயது உடையவர்கள், நம்முடைய கணவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்னாக்க நம்முடைய கணவருக்கும் அதே வயசு தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அவர் மரணித்திருப்பார் என்ற மிகைத்த எண்ணம் வரும் என்று சொன்னால் அது வரையிலும் காத்திருக்க வேண்டும். அப்படி அவர் நம்முடைய கணவருடைய நண்பர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு இந்த பெண்மணி இதா இருக்க வேண்டும். அதற்கு பிறகு திருமணத்தை முடித்து கொள்ளலாம் என்பதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சட்டத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக ஒரு பெண்ணுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை தான் இந்த ஹுலா வாங்குவது. ஹுலா என்றால் கணவன் தலாக்கு விடுறது கிடையாது. மாறாக மனைவி கணவனை விட்டும் பிரிந்து செல்ல விரும்புகிறாள் என்று சொன்னால் அதற்காக வேண்டி ஒரு தொகையை கொடுத்து, கணவன் கொடுத்த மகர் தொகையை வாபஸ் கொடுத்துட்டு அதற்காக வேண்டி கணவன் தலாக்கு விட்டால் அதற்கு பெயர் ஹுலா என்று சொல்வார்கள். அந்த ஹுலா விடப்பட்ட பெண்மணி இதா இருக்க வேண்டும். கண்டிப்பாக எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று கேட்டால், தலாக்கு விடப்பட்ட பெண்மணி எப்படி 3 மாதம் இருக்கிறார்களோ அதுபோலத்தான் 3 ஹைலினுடைய காலம், 3 மாதவிடாயினுடைய காலம் இதா இருக்க வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதுஹபின்படி, ஷாஃபி மதுஹபின்படி 3 துஹுர் சுத்தத்தினுடைய காலம் இதா இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அதே போல ஒரு பெண்மணி எந்த இடத்துல இதா இருக்க வேண்டும் என்று கேட்டால் இமாம்கள் கூறுகிறார்கள், அன்ன மகானல் ஐத்ததி மின் தலாக் அவ் ஃபஸ்க் அவ் மௌதி ஹுவ பைத்து ஜௌஜியதி. கணவன் எந்த வீட்டில் இருந்தானோ அந்த கணவனுடைய வீட்டில் தான் இத்தாவும் இருக்க வேண்டும். காரணம் அம்ரே தஅபுதியாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி இருக்கிறான். எனவே அதற்கு நாம் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். கணவன் தலாக் விட்டுட்டான்றதுக்காக வேண்டி நம்ம வீட்டில் போய் நம்ம இதான் இருக்கலாமான்னு கேட்டால் கூடாது. கணவனுடைய வீட்டில் தான் நம்ம இதான் இருக்க வேண்டும் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி கணவன் வீட்டில் இதா இருக்கும்போது கணவன் தன்னுடைய மனைவியை வீட்டை விட்டு வெளியே போண்டுன்னு சொல்லக்கூடாது. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். லா துஹ்ரிஜு ஹுன்ன மின் புயூத்திஹின்ன. மனைவிமார்களை இதா இருக்கும்போது வீடுகளை விட்டு வெளியே போக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி மனைவியும் தானாக வெளியே போகக்கூடாது. இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. வலா யஹ்ருஜுன என்ற வார்த்தையிலே அல்லாஹ் சொல்லும்போது அந்த பெண்மணிகள் இதா இருக்கக்கூடிய பெண்மணிகளும் கணவனுடைய வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, மனைவி இதால இருக்கும்போது அந்த கணவன் தான் அந்த மனைவிக்குண்டான செலவுகளையும் செய்ய வேண்டும்.
ஆனால் இதில் இமாம்கள் இன்னொரு மசாலாவை சொல்லி காட்டுறாங்க. கணவன் மரணித்து விட்டார் அல்லவா, அந்த பெண்மணி இதா இருக்கும்போது கணவனும் இல்லை, அப்போ யாருங்க சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனால் இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாமா காசானி ரஹ்மத்துல்லா அலை ஹனஃபி மத்ஹபினுடைய பதாயு சனாயி என்ற கிதாப் எழுதினவங்க, அவங்க சொல்கிறாங்க, இன் இல்தர்ரத் இலல் ஹுரூஜி மின் பைதிஹா பி அன் ஹாஃபத் சுகூத்து மன்சிலிஹா அவு ஹாஃபத் அலா மதாயிஹா அவு கானல் மன்சிலு பி உஜ்ரா வலா தஜிது மா துஅத்தீஹி ஃபி உஜ்ரத்திஹி ஃபி இத்தத்தில் வஃபாத்தி அவு கானல் மன்சிலு மில்கன் லி ஜௌஜிஹா வக்கத் மாத்த அவு கான நசீபுஹா லா யக்ஃபீஹா ஹாஃபத் அலா மதாயிஹா மின்ஹும் ஃபலா பஅஸ அன் தன்தகில. ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரியான நிர்பந்த சூழ்நிலைகள் ஏற்படுது. உதாரணமாக முதல்ல சொல்கிறாங்க இமாம்கள், அந்த பெண்மணி வீட்டில் இருக்கும்போது காசு இல்லை, வேறு யாரும் அந்த பெண்ணுக்கு சம்பாரித்து தரக்கூடியவங்க யாரும் இல்லை அப்படின்னாக்கா அந்த பெண்மணி வேறு இடத்துக்கு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டாவது விஷயம், அந்த பெண்மணி இதாக இருக்கும்போது அந்த வீடு மேலே இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்குது, அதனால் பயமாக இருக்குது, அதனால் வேறு இடத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு தேவையான சாப்பாடு உணவுகள் தன்னுடைய தேவைகள் எதுவுமே கொடுக்குற அளவுக்கு காசு இல்லை, அல்லது கணவன் இருந்த அந்த வீடு வாடகை வீடாக இருக்குது, வாடகை வீட்டில் இந்த பெண்மணி மட்டும் தனியாக இதாக இருந்தாக்கா அந்த வாடகை கொடுக்கறதுக்கு கூட முடியல அப்படின்னு சொன்னாக்கா இந்த பெண்மணி வேறு இடத்துக்கு போய் கொள்ளலாம் என்பதாக அல்லாமா காசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மீண்டும் அடுத்த முறை ஷரியத் கேள்வி பதில் என்ற யூடியூப் சேனலில் மார்க்க சம்பந்தமான சட்டங்களை பற்றி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.